நிறைய பேர் சின்ன குழந்தை எடுத்துட்டு வராங்க. அவங்களுக்கு எப்படி அதை கேர் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. ரொம்ப ஒன்றும் கஷ்டம் கிடையாது. சின்ன குழந்தைங்களை எடுத்துட்டு வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, குளிக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு எண்ணெய் தடவணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த காலத்துல எல்லாருமே அதை செய்வாங்க. அது கரெக்டான விதம் தான், நம்ம எண்ணெய் தடவணும். சோப்பு நிறைய போடக்கூடாது. எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, எண்ணெயை தடவுறீங்க, ஆனா 2 தடவை சோப் போட்டுறீங்க. 2 தடவை சோப் போட்டா என்ன ஆயிடுது, இருக்கிற எண்ணெயெல்லாம் போயிடுது. அப்போ எண்ணெய் தடவுறதுக்கான யூஸே இல்லை. சோப்பை மினிமைஸ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு மாய்ஸ்சரைசிங் சோப் இல்லாட்டி கிளென்சர்ஸ் மட்டும் குழந்தைக்கு யூஸ் பண்ணுங்க. 3வது, குழந்தைக்கு நம்ம பண்றது உடனே பவுடர் அடிக்கிறது. ஃபுல்லா தலையிலேருந்து ஆரம்பிக்க வேண்டியது, உடம்பு ஃபுல்லா எல்லாத்துலேயும் பவுடர் போட வேண்டியது. அது செய்யவே கூடாது. டால்க் நமக்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துல அலர்ஜி காஸ் பண்ணலாம். அதனால ஃபேஸ்ல பவுடரே அடிக்கக்கூடாது. நீங்க பவுடர் அடிக்கலாம். எங்க போடலாம்னா, எந்த இடத்துல குழந்தைக்கு குளிச்சா வேர்வை தேங்குதோ, அதாவது கழுத்து இடுக்கு, அக்குள் இடுக்கு, தொடை இடுக்கு, இந்த 3 இடத்துல மட்டும் பவுடர் போடுங்க. அந்த இடத்துல நம்ம ட்ரையா வச்சுக்கணும். அந்த இடத்த நீங்க தொடச்சி ரொம்ப ஓவரா தொடச்சிங்கன்னா தோலும் நம்ம எரிய ஆரம்பிச்சிடும் குழந்தைக்கு. அதனால அந்த இடத்துல மட்டும் பஃபால பவுடரை போடுங்க. 5வது, நமக்கு மாய்ஸ்சரைசர். கண்டிப்பா மாய்ஸ்சரைசிங் க்ரீம் குழந்தைங்களுக்கு தடவணும். லோஷன் ஃபார்ம்ல தடவுங்க வெயில் காலமா இருந்தா. அதுவே குளிர் காலமா இருந்தா க்ரீம் ஃபார்ம்ல தடவுங்க. ஒரு நாளைக்கு 2 வேளை தடவுங்க. சரி, ஒரு நாள் விட்டு தான் ஒரு நாள் குளிக்க வைக்கிறோம்னா கண்டிப்பா ஒரு நாள் தொடச்சு தான் விடணும். குழந்தைய தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் நம்ம அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் எப்படி நம்ம குழந்தைங்கள துணியெல்லாம் வாஷ் பண்றோங்கிறது அடுத்தது. லூஸான காட்டன் ட்ரெஸ் போடுங்க. டைட்டா ட்ரெஸ் எதுவும் குழந்தைக்கு போடாதீங்க. லைட் கலர் ட்ரெஸ்ஸாக போடுங்க. டார்க் கலர் சாயம் போகக்கூடிய ட்ரெஸ் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணாதீங்க. டெட்டால்லே நினச்சிக்க வேண்டியது, அப்படியே போட வேண்டியது. ரொம்ப டெட்டால் யூஸ் பண்ணாதீங்க. குழந்தைக்கும் தண்ணியில் டெட்டால் போடாதீங்க. துணியும் டெட்டால் போட்டு குழந்தைங்கள வாஷ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் டிட்டர்ஜென்ட்ஸ் ரொம்ப லைட் டிட்டர்ஜென்ட்ஸாக யூஸ் பண்ணுங்க. நிறைய டிட்டர்ஜென்ட் சோப் போட்டு நான் ரொம்ப சுத்தமாக்குறேன், அவன் துணியை நான் துவச்சி பயங்கர சுத்தமாக்குறேன் குழந்தையன்னு நினச்சிட்டு நிறையா ரின்னு என்ன வேணா போட்டு அதை தேய்க்க வேண்டியது. அது ஒழுங்காக அலசறது கிடையாது. அப்படி போட்டிங்கன்னா அந்த டிட்டர்ஜென்ட் குழந்தை தோலில் பட்டுச்சுன்னா நிறைய அலர்ஜி வரும் குழந்தைங்களுக்கு. அது நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். அதனால சோப்ஸை உங்களால் டிட்டர்ஜென்ட் இல்லை ஹமாம் வாங்க முடியும்னா இந்த மாதிரி பாடிக்கு போடுற சோப்பாலே குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், மெயினாக துணி ஜெட்டி அதெல்லாம் ஒரு ஹமாம் சோப்பாலே நீங்கள் வாஷ் பண்ணலாம். இதுதான் குழந்தைக்கு நான் கொடுக்குற சின்ன ஒரு டிப்ஸ்.